அஸ்ஸலாமலைக்கும் மர்ஹபன் பிக்கும் மக்களே. நாகூர்லேயே ஃபேமஸாக இருக்கிற குப்பத்தானம். அது என்னது அப்பத்தா மாதிரி குப்பத்தா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து இறாலில் செய்வாங்க, மட்டன்லேயே செய்வாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனு எக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே ஆனதுக்கு பார்க்கலாமா, நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கரெக்டாக அந்த அளவோடு எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் எல்லாமே கரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆணத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, ஹாஃப் வெங்காயம் ஹாஃப் தக்காளி தாளிக்கிறதுக்கு மிச்சம் ஹாஃப் வெங்காயம் ஹாஃப் தக்காளி அந்த ஆணத்தில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட், அது இந்த மாதிரி பால்ஸாக போட்டுட்டு கொதிக்கும் போது நல்லா டபுள் ஆகி வரும். இந்த மாதிரி வெந்திருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு தேவையில்லை. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்தால் போதும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். மஸ்ஸலாமா.